மேலே நின்றுட்டு நான் நின்றுருந்தது பாருங்கள். நான் நின்றுருந்தது இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். தண்ணி தெரிக்குது வருங்க. நான் நின்றுருந்தது கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுன்னா எப்படி இருக்குங்க, எனக்கே பயமாகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கிணறுன்னு. இங்கே பாருங்க, பார்த்தீங்கள 220 அடியாமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிணறு ஃபுல்லாகவே வந்து ஊற்று தான். ஃபுல்லாக வந்து பயமாகவே இருக்குது. இதில் நடக்கலாங்களாங்க இது? எனக்கு பயமாக இருக்குது இதில் நடக்கிறதுக்கு. பஸ் நீங்கள் நடங்க, எனக்கு பயமாக இருக்குது. பாருங்க பாருங்க சைட்லலாம் பாருங்க தண்ணி பாருங்க எப்படி இருக்குது, காடு பாருங்க எப்படி இருக்குது. ஃபுல்லாக இந்த கிணத்துல இருந்தால் ஃபுல்லாக காட்டுக்கு எல்லாமே போகுது தண்ணி. ஊற்று பாருங்க நிறையா போகுது. இந்த கிணத்துல நான் குளிக்கலான் இருக்கிறேன். குளிக்கலாமா வேண்டாமல் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு நம்ம ஊண்டணும்னு நினைக்கிறேன். ஏங்க அவங்க ஊன மாட்டாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம தண்ணிலாம் அங்கே இருந்துச்சு, அந்த மூமெண்ட்டுக்கு அவ்வளோ இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து கீழே கம்மியாக இருக்குதா? அதாவது நான் போட்டேன். இதோட இப்போ அங்கே ஒரு கிணறு இருக்குங்களேங்க, அந்த வீரமாட்டி போகிற வழியில். அதுலேயும் தண்ணி இருக்குல்ல. ஆமாங்க. அந்த இது அந்த பாசம் அந்த இது வரைக்கும் வந்துருக்குது. இது அதான் அந்த இது பச்சை கலரில் இருக்குல்ல, அந்த பச்சை கலர். ஆமாம், படிக்கட்டெல்லாம் இல்லை ஏறக்கு. இப்போ தண்ணி இப்படி போய் அங்கே ஊற்றுதா இல்லை அதே ஊற்றிட்டு இருக்குதா? சைடில் பாறையில் உடஞ்சி பாறையிலேருந்து சுற்றி வயக்காடியா? எல்லா பக்கம் வயக்காடு. இல்லை ஆறு அந்த இல்லை தெரியாது. உங்கள் வீட்டுக்கு வரும்போது. ஆமாம், அந்த ஆறு அதுவும் அது சுற்றி ஊற்று. இது பள்ளமாக மேட்டில் ஏதாவது ஊற்றுனா அப்படியே டேரெக்டாக வருது. ஆமாம், எவ்வளோ பெரிய கணக்கு நம்ம தகுன்னு அப்படி மடம். எப்படி இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு இறுக்கி வச்சுருக்குறாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, பயமாகவே இருக்குது. நானே தவி நடந்துட்டுருக்கிறேன். பாருங்க ஊற்றாட்டு எப்படி வருதுன்னு. இது அந்த காலத்து மோட்டர் ரூம் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. வாங்க போய் இப்போ காட்டுறேன் பாருங்க. பாருங்க அந்த காலத்துலேயே எப்படி தந்துருக்குறாங்கண்ணே மோட்டர் ரூமு. பாருங்க அந்த காலத்து மோட்டர் ரூம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் அந்த காலத்து மோட்டர் ரூம். அம்மா எவ்வளோ பெருசாக தந்துருக்காங்க. ஃபுல்லாகவே தண்ணி. கிணறு பார்த்தீங்களா எப்படி நல்லா ஊற்று. இது வந்து அந்த காலத்து அந்த பாக்ஸு. இது வந்து புது பாக்ஸு. இது வந்து பழைய பாக்ஸு வந்து அந்த காலத்தில் தந்தது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி வந்து ஏகப்பட்ட தண்ணி வருதுங்க. ஏகப்பட்ட தண்ணி வருது, ஏகப்பட்டது இருக்குது பாருங்க. நானே மேலே நின்றுட்டு நான் நின்றுருந்தது பாருங்கள். நான் நின்றுருந்தது இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். தண்ணி தெரிக்குது வருங்க. நான் நின்றுருந்தது கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுன்னா எப்படி இருக்குங்க, எனக்கே பயமாகிடுச்சுங்க. ஆனால் நீச்சலெலாம் நல்லா அடிப்பேன் நான். இங்கே பாருங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வரும். எனக்கே ஒரு இதில் சாக்கு. தண்ணி மேல் மட்டம் வரைக்கும் இருந்ததுங்களாமா. பாருங்க தண்ணி பாருங்க எப்படி ஊற்றிட்டு இருக்குன்னு. பார்த்தீங்களா ஃபுல்லாகவே தண்ணி மேலே வரைக்கும் இருந்தது. ஃபுல்லாக தோட்டம் தான் பாருங்க. தோட்டத்துக்கு இந்த கிணத்துல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுது. சுற்றி இருக்கு பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் இதுதான் போகுது. ஆமாங்க ஃபுல்லாக எடுத்து விட்றாங்க. கம்முன்னு இருக்குங்க ஏரியா. பார்த்தீங்க லாஸ்ட் வரைக்கும் இவங்க தானே பாதி இடம் தான் தண்ணி.